ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவில நிரம்பி இருக்கிறீங்க? Praise the Lord. இந்த நாளில் நான் ஒரு விடுதலை நாளாக உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். எல்லாம் நல்ல சேனத்துல பலத்தோட இருக்கிறீங்களா? எல்லாம் பலத்தோட இருக்கிறீங்களா? சரி, பலவீனமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார். ஆமென். நல்ல ஆண்டவர் நமக்கு ரெண்டு காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். இன்னைக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? ஒரு வாய்ப்பு, ஒரு இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு. செகண்ட் டைம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை ஆதி அன்புக்கு கொடுக்க போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சத்ரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மூளையில பிரஷர் கொடுக்கலாம். எங்க கொடுக்கலாம்? மூளையில தான் பிரஷரை கொடுக்கலாம். மூளையில தலையில நமக்கு கொண்டு வர்ற பிரஷர்ஸ், சரியா? கடன் பிரச்சனை, என்ன எல்லாம் நிறைய காரியம் இருக்குது. அப்படிதானா? அப்படிதானா? இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இல்லை? யாராவது இல்லாதவங்க இருக்கீங்களா? யாருமே இல்லை. அப்போ சில கஷ்டங்கள், ப்ராப்ளம் அந்த மைண்டை நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது. சில நுகத்தடிகள் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த நுகத்தடிகளை எல்லாம் இறக்கி வச்சது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தணும். மனதை மறுரூபப்படுத்துறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிந்தனை அப்படிங்கிறதுல 3 பகுதியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நினைவுகள், யோசனைகள், எண்ணங்கள். நீங்க கேட்கலாம், எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு. இல்லவே இல்லை, எல்லாமே வேற வேற. நினைவுகள், யோசனைகள், எண்ணங்கள். சரியா? சில இடங்கள்ல லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர். லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது மாம்சீக திங்கிங். இதை பிரேக் பண்ணணும். எப்படி? என்ன நீ டல்லா இருக்கியே அப்படின்னு சொன்னா, அவன் நல்லா தான் இருப்பா. ஆனா யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, என்ன நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டா அப்படியே நல்லா ஆயிடுவாங்க. சிலர் இப்படி பேசுறது மூலமா அப்படி என்ன ஆயிடுவாங்க? அப்படியே ஆயிடுவாங்க. அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே ஆயிடுவாங்க. சில மனிதர்கள் பேசின வார்த்தைகள் மறுபடியும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். இருக்குதா? Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சில பேருக்கு போன்ல பேசின வார்த்தைகள் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். ஆக இந்த சூழ்நிலைகள், மக்கள் என்ன சொன்னாலும் அதை நம்புறது. என்ன சொன்னாலும் அதை என்ன செஞ்சுருவாங்க? நம்பிடுவாங்க. அப்போ லைட்டா வலி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆமா இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த நிலையில இருந்து நம்மள ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பெரும்பாடுள்ள பெண் நடக்குது அப்படின்னு சொன்னா, வல்லமை புறப்பட்டது. வல்லமை எங்க இருந்து புறப்பட்டது? இயேசுவிடத்துல இருந்து புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டதை யார் உணர்ந்தா? இயேசு உணர்ந்தார். சுகமாக்கப்பட்டதை யார் உணர்ந்தா? அப்போ வல்லமை புறப்படுறதையும் உணர்றாங்க, வல்லமை பெறுறதையும் உணர்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த வல்லமை காரியங்கள்ல இந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். ஏன்னா இந்த மனம் உங்க இருதயம் இந்த உலக காரியங்கள்லயே நிரம்பப்பட்டிருக்கிறதுனால உங்களால ஈஸியா ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள, ஆவிக்குரிய காரியங்கள்ல, ஆவிக்குரிய சத்தத்தை கேட்க முடியல. புரியுதா? அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அதுதான் ரோமர் 12:1-2 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ரோமர் 12:1-2.
கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. ஆமென். இன்னைக்கு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனது உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. ஆமென். சரி, இப்போ இந்த வசனத்தை யாருக்கு எழுதியிருக்காரு? இந்த வசனத்தை பவுல் யாருக்கு எழுதினாரு? ரோமர்களுக்கு எழுதினாரா? எல்லாருக்கும் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுது? ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமாக அழைப்பு பெற்றவனும். ஸோ இங்கே ரோம சபைக்கு எழுதல, ரோம சபையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய அன்பை பெற்று இறை மக்களாக விசுவாசிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுறாரு. புரியுதா? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி அழைக்கப்பட்ட உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், அழைக்கப்பட்ட நாங்கள் ஏன் மனம் புதுப்பிக்கப்படணும், ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? இல்லை, நம்முடைய மனம் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்ப யாருக்கு இதை எழுதியிருக்காரு? பேரா சொல்லப்பட்டிருக்கு, இறை மக்களுக்கு, கடவுளின் அன்பை பெற்ற இறை மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம இந்த நிலையில நம்ம என்ன செய்யணும்? புது படைப்பா புது மனமா இருந்தா அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தையில வாசிக்கும் போதும் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பேதுருவை பின்னாடி நம்ம பார்ப்போம். அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகள்னா யாரு? ஏற்கனவே இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஒழுங்கா இல்லாம, அந்த மீட்பு பாதையில ஒழுங்கா இல்லாம, ஐக்கியத்துல ஒழுங்கா இல்லாம, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. என்ன, ஒரு 2 வருஷம் தெரிஞ்ச உடனே எனக்கு வெளிப்பாடு இருக்கிறது நினைச்சுக்கிறது. சரியா? இப்படி மிதமிஞ்சு இருக்கிறது. ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஆனா ஊழியத்துக்கு வந்துடுறது. தனி ஜெபமே கிடையாது, ஆனா ஊழியம் பண்றதுக்கு வந்துடுறது. ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு, நீங்க மனம் மாறுங்க. உங்க மனம் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படணும். உங்க மனம் என்ன செய்யப்பட்டிருக்குது? இவ்வுலக ஆசையினாலையும் இவ்வுலகத்தினுடைய கசப்புகள்னாலையும் வெறுப்புகள்னாலையும் கரைப்பட்டு இருக்குது. அதை புதுப்பிச்சு கொள்ளுங்க. யாரு பார்க்குறா? நம்மளை யாரு பார்க்குறா? அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளை யாரு பார்க்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை மறுபடியும் கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா ஞாயிற்றுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்தேன். நீங்க கேட்பீங்க, எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, தானியேல் உபவாசத்துல முதல் சனிக்கிழமை என் பிள்ளை மூலமா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை நீ ஏளனமா நினைச்ச, அப்போ நீ அதை ஏற்றுக்கொள்ளல.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரி, யோவான் 8ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். ஆ. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஆ. ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஆ. அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆ. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை. இங்க பாருங்க, ஒரு பெண்ணை விபச்சாரத்துல பிடிச்சிருக்காங்க. மோசையோட சட்டப்பிரகாரம் there is no chance. பிடிச்சாச்சுன்னா கல் எரிஞ்சிடணும். அப்ப அந்த இடத்துல சின்னவங்களுக்கு என்ன வேலை? சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கணிக்கிறாங்க. சரியா? இயேசு குனிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இயேசு அவங்கள முகத்தை திருப்பி கூட பார்க்கல. யாரை பார்க்கல? அங்கே நின்னவங்களெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த பெண்ணை விட கேடான காரியத்தை இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த பெண்ணை விட கேடான காரியத்தை இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இவர் உட்கார்ந்து கீழே குனிஞ்சிருக்காரு. அப்போ இவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்ன சொன்னார்? உங்களில் உலகில் போட சொன்ன உடனே அவங்களோட இறுதியம் என்ன செய்யப்பட்டது? சுத்தப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போ இன்னைக்கு தேவனுடைய அன்பு இல்லாததுனால மனுஷர்களை குற்றப்படுத்துறாங்க. தேவ அன்பு இல்லாததுனால மனுஷங்களை என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துறாங்க. சரியா? அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தலையை கீழே குனிஞ்சிருக்கிறாரு. அவர் எழுதிட்டு இருக்காரு. அவர் எழுதும் போது அவருடைய மனசாட்சியில் அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா கடிந்து கொள்ளப்பட்டு இது பண்ணாங்க. ஆனால் அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இந்த 2வது வார்த்தை ஆண்டோட வார்த்தை உனக்கு வருது. இனி பாவம் செய்யாத. உனக்கு ஒரு மறு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறார். ஒரு 2வது நேரம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மரணத்துல இருந்து, நித்திய மரணத்துல இருந்து, நரகத்துல இருந்து ஆண்டவர் அந்த பெண்ணை விடுதலை ஆக்குறாரு. சில பேர் சொல்றாங்க, அந்த பெண் யாரு? 7 பேய் பிடித்து கட்டப்பட்ட மதரை மரியாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பாதத்தை கழுவின மரியாள் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க மார்த்தாள் மரியாள், இந்த இளைய மரியாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஆனால் யாருங்கிறது அது தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். எபேசியர் 2:4, ஏசாயா 52:1 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அருளாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆமென். ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். சீயோனே, உன் ஆற்றலை அணிந்து கொள். திருநகர் எருசலேமே, உன் அழகுரு ஆடைகளை அணிந்து கொள். விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரவே மாட்டான். சில காரியம் உன்னிடம் இருக்குது, அது மறுபடியும் உன்னை விழ வச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறிட்டு எலும்பு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எந்த காரியம் உன்னை மறுபடியும் கீழே விழ வச்சுட்டு இருக்கோ அதை கீழே உதறி தள்ளிட்டு எலும்பிடு. அதை விட்டுரு. அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காத. அதை பிடிச்சி அதுலேயே இன்பம் கண்டுகிட்டு இருக்காத. பாவம் உன்னை இன்பமா இருக்கும், ஆனால் முடிவு பரிதாபத்துக்குரியது. அது பரிதாபத்துக்குரியது. ஒரு 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 பூச்சி இருக்குது. அந்த பூச்சி 8 கால் பூச்சி போய் அதை அப்படியே சுற்றி நெட்டு போட்டுரும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியே வர முடியாது. முதல்ல இன்பமாக இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு நீ அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. இன்னைக்கு உன்னோட சிந்தனை மண்டலத்துல இருந்து ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு சிந்தனை மண்டலத்துல ஒரு பரிசுத்தம் வேணும், என்னுடைய எண்ணங்கள்ல பரிசுத்தம் வேணும், என் இருதயத்துல பரிசுத்தம் வேணும். ஆண்டவரே நீங்க எண்றது போல நான் எண்ணணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழும்பணும், மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் உன்னை உயர்த்தி, மறுபடியும் உன்னை ராஜ முடியாய் உன்னை வைப்பேன், உன்னை மறுபடியும் உன்னை பயன்படுத்துவேன். நீ பரிசுத்த ஜீவியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஜீவியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். மார்க் 14:15 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். மார்க் 14:15, லேவியர் 26:10. இதெல்லாம் என்ன சொல்லுது? மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்திரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியர் 26:10, வெளிப்படுத்தல் 2:1. சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள், புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். வெளிப்படுத்தல் 2:1, 3, 4, 5 என்ன சொல்லுது? எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. நமது வழக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை நான் சகித்துக் கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்கின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யானவர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவரோடு இணைவதற்கும், அவரோடு உறவாடுவதற்கும், அவரோடு தெய்வீக அன்பை பரிமாற்றம் பண்ணுவதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துல உனக்கு சொல்றேன், நீ துக்கத்துல மரித்து போவது கிடையாது. ஆமென். மறுபடியும் உன்னை தலை நிமிர செய்ய போகிறார். நீ இழந்து போன உற்சாகத்தை மறுபடியும் இந்த நேரத்துல உனக்கு மறுபடியும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல ஆண்டவருடைய அசைவாடும் ஆவியானவர் அருகில் வருகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உனக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியை விலகுவதாக, பலவீனப்படுத்துகிற ஆவியை விலகுவதாக, சோர்வின் ஆவியை விலகுவதாக. கரங்களை உற்சாகமாக தட்டி கொண்டு
இப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு 5 பேர் வேதத்துல இருந்து காண்பித்து எப்படி நம்ம இந்த வாய்ப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு நான் முடிக்க போறேன். சீக்கிரமா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தாவீது தேவனோடு உள்ள உறவுல ஐக்கியம் கொள்றதுல ரொம்ப தாகத்தோடு இருந்தான். தாவீது சொன்னா, ஆண்டவரின் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், பசும்புல் மேய்ச்சலில் என்னை அவர் செய்வார். ஆண்டவரை எப்போது நான் கண்முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை என்று பல வார்த்தைகளை, பல பாடல்களை, பல அனுபவங்களை அனுபவித்து சொன்ன ஒரு தேவ மனிதன் தான் தாவீது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அச்சைபாலை பார்க்கிற போது அவன் பாவத்துல விழுந்தான். பாவத்துல விழுந்தது மட்டும் இல்ல, அவன் கொலை செய்தான். கொலை செய்தான். கணவரை கொலை செய்து இருந்த போது ஆண்டவரோட கண்கள்ல இது மோசமாய் தெரிந்தது போது தீர்க்கதரிசியை அனுப்பினார், நத்தானியேலை அனுப்பினார். அனுப்பி அவனிடத்துல சொன்னார். என்ன சொன்னாரு? நத்தானியேல் போய் என்ன பண்ணாரு? போய் ஒரு கதை சொல்றாரு. ஒரு ஏழை ஒரு ஆடு வச்சிருந்தான். அந்த ஆடு ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அந்த பணக்காரன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. அந்த விருந்தாளி வந்ததுனால இந்த ஏழை ஆடை என்ன செஞ்சா, அந்த ஆடை அடிச்சு விருந்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒரு விருப்பு சொல்றான். உடனே அதை அவனுக்கு மரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவனுக்கு மரணத்தை கொடுக்கணும்னு சொன்ன போது நத்தானியேல் தீர்க்கதரிசி கையை நீட்டி சொன்னாரு, அந்த கொலையாளி நீதான், அந்த கொலையாளி நீதான் அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. அழுதான். திருப்பாடல்ல நம்ம வாசிக்கிறோம். திருப்பாடல் நம்ம 51 நம்ம வாசிக்கும் போது அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. திருப்பாடல் 51 வாசி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. திருப்பாடல் 31:12 வாசி. இந்த வார்த்தையில சொல்றதுக்கு முன்னாடி 31 வாசிக்கும் போது அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அவன் எப்படி இருந்தானா? பாவம் அவனுக்குள்ள எப்பவும் இருக்கிறான். அவன் எப்படி இருந்தானா? இறந்தோர் போல அகற்றப்பட்டேன். உடைந்து போன மட்களம் போல் ஆனேன். உடைந்து போன ஒரு பாத்திரம் போல நானப்பா, செத்து போனவன போல நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சொல்லும் போது சொல்றான், நிலைவரமான ஆவியை என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. நான் ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்ப சந்தோஷம், அழிந்து போற சந்தோஷத்துக்காக, ஒரு சில நிமிட சந்தோஷத்துக்காக நான் உங்களை மறந்துட்டப்பா. அன்பு பிள்ளைங்கள, அநேக நேரங்கள்ல நம்மளும் கூட அற்ப சந்தோஷத்துக்காக, ஒரு நிமிடம் அழிந்து போற சந்தோஷத்துக்காக நேசரை விட்டு தூரமா வந்துடுறோமே. ஒரு சில உலக காரியங்களுக்காக நேசரை மறந்துடுறோமே. தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவர் அதோட விடல. தாவீதுக்கு கண்ணீரை பார்த்து தேவன் இறங்கினார், மனம் இறங்கினார். மறு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவனை மறுபடியும் ஆண்டவர் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவனை கழுவினார், 2வது தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அவனோடு கூட இறங்கி அவனை கழுவி தூய்மைப்படுத்தினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, எந்த நிலையில இருந்தாலும், ஒருவேளை இப்படிப்பட்ட
தவறான காரியங்கள்ல, தவறான உறவுகள்ல, தவறான வார்த்தைகள் மூலமாக ஏதோ ஒரு காரியத்துல நீங்க கிடக்குறீங்கன்னு சொன்னா மறுபடியும் ஆண்டவருடைய வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 53 அதிகாரம் 5வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் வரும். உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு அந்த ஏதோ ஒரு வடு உங்களை இருதயத்தை அதை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய இள வயதின் காரியமா இருக்கலாம், உங்களுடைய நாட்கள் திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதை கழுவி மறுபடியும் நித்திய கிருபையோடு இறங்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். படுவதில்லை அப்பா, நான் உம்மது பிள்ளை. அப்பா, நான் உம்மது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றே உம்மைத்தான் பிரகாசம் அடைகின்றே. ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய தழும்புகள், இயேசுவின் தழும்புகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அந்த தழும்புகளை பாருங்க, அந்த தழும்புகளை பாருங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய பாருங்க, முள்முடிய பாருங்க. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம். உனக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. வாழ்விலே இயேசையா நீர் போல் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உங்களோட உள்ளத்துக்கு திறந்து கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்பா, நான் இந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் பலவீனமாக விழுந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியல, நான் நிர்பந்தமான மனிதனாக இருக்கிறேன், நன்மை தான் செய்யணும்னு விரும்புகிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், உமக்காக ஓடணும்னு விரும்புகிறேன். ஆனால் என் உள்ளமும் என் சரீரமும் எனக்கு துணையாக வரமாட்டேங்குது. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சரீரமும் எனக்கு உமோட இணைந்து ஓடுறதுக்கு வரமாட்டேங்குது. நான் உமோட இணைந்து வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன், இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். என் வாழ்க்கையில் இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னைக்கு இயேசுடைய கண்கள் உங்களை பார்க்குது. வேதம் சொல்லுது, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய கண்கள் உலாவை கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு யாரெல்லாம் தன்னை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை புறப்பட